மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் முதன்முறையாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிறுமலர். சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் முதன்முறையாக தற்போது வாக்குப்பதிவு ஆனது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பத்மநாபன். தமிழகம் முழுவதும் மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. சென்னையில் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய, அதாவது தங்களுடைய சுயமாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்களாக கருதப்பட்ட 159 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் அதற்கான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை இங்கு 140க்கும் மேற்பட்டோர் இந்த வாக்களித்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார்கள். முதல் முறையாக மக்களவை தேர்தலில் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இந்த ஏற்பாடு மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிப்பது தொடர்பாக இந்த கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தின் இயக்குனர் நம்மளுடன் இருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ இந்த சிறப்பு தேர்தல் ஆணையம் இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் வாக்களிப்பதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு முதல் முறையாக செஞ்சிருக்கு. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருக்கு? எதன் அடிப்படையில் இவர்கள் வாக்களிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று தேர்வு செய்திருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குரிமை அளிக்கணும்னு போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதில் வாக்குரிமை தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசபிலிட்டி ரைட் அலையன்ஸு சென்னை கார்ப்பரேஷன் அவங்க எங்களை அப்ரோச் பண்ணும்போது 900 பேர் இருக்கிறதுல எவ்வளோ பேருக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வி எழும்போது இவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அந்த திறன் இருக்குதா அப்படின்ற அடிப்படையில் நம்ம எல்லாரும் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் சேர்ந்து அசஸ் பண்ணி இதில் 159 பேருக்கு நாங்கள் வாக்களிக்கிற உரிமையை கொடுத்துருக்கோம். அந்த வாக்களிக்கிற உரிமையை மட்டும் கொடுத்தாதுன்னா ஏற்கனவே ஆக்சஸ் டு டிவி, ஆக்சஸ் டு நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது. அதனால் ஒரு அப்டேட் டு நாலேஜ் மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே வாக்களிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, முதல் முறை வாக்களிப்பவர்களும் இருக்காங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி யோசித்து வாக்களிக்கிற மக்கள் தான் ஜாஸ்தி பேர் இருக்கோம் இங்கே. அதனால் அவங்களுக்கு ஒரு 2 நாள் எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஷினில் போடுறது இருக்கிறதுனால அதோட டெமோ ஒன்று காமிச்சாங்க. செய்முறை விளக்கம் ஒவ்வொருத்தரும் அதை எப்படி அழுத்தினா அந்த சின்னம் வர்றது வரைக்கும் அதெல்லாம் தெளிவாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கருத்துணர்வு ஒரு ப்ளே மாதிரி லயோலா காலேஜில் ஓட்டர் அவேர்னஸ் இது கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வார்டாக போய் எங்கெல்லாம் இந்த ஓட்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு மாதிரி இந்த இவ்வளோ சின்னங்கள் இருக்குது, இவ்வளோ கட்சி அலையன்ஸ் இது இருக்குது அப்படின்றத குறித்து விழிப்புணர்வு டெய்லியே நடந்துட்டு தான் இருந்தது லாஸ்ட் டே வரைக்கும். இப்போ இவங்க ஓட்டு போடுறதுக்கு முதல் முறையாக தேர்தல் ஆணையம் இந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கு. அதற்கான பயிற்சியிலும் வழங்கப்பட்டிருந்துன்னு சொன்னீங்க. இந்த வாக்களிக்கிறவங்க எப்படி இதை எடுத்துக்கிறாங்க? அவங்க ஆர்வத்துடன் வாக்களிச்சிருக்கிறாங்களா? பயிற்சின்றதோட அப்டேட் மாதிரி தான். இப்போ நமக்குமே எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் புதுசாக இருக்குன்றதுனால அப்டேட் ஆன் நாலேஜ் மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே வாக்களிச்சுட்டு வந்தவங்க தான். இன்னொன்று அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து புதுசாக கற்றுக் கொடுக்குற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. மனவியாதினால் சிறிது நாள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ தெரியும் திறன் இருக்கிறதுனால இவங்க தாராளமாக வாக்களிக்கலாம்னு சொல்கிறோம். எல்லா வகையிலையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்தாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இங்கே பூத் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்னை கார்ப்பரேஷன் அஃபீஷியல்ஸும் எங்களை விசிட் பண்ணி எங்களை அப்பப்போ என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மனநலம் காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு ஏற்பாடை செஞ்சுருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துடைய இந்த சிறப்பு ஏற்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடியதாக இருக்குதா? கண்டிப்பாக வரவேற்கக்கூடியது. அதாவது மென்டல் ஹெல்த்ன்றது ஒரு ஸ்டிக்மா ஜாஸ்தி இருக்கும். மனநோய், மனவியாதி அப்படின்னு இருந்தாலே மனவியாதி டாக்டரை பார்க்குறோனாலே ஒரு தடவை மனவியாதின்னு சொன்னால் காலத்துக்கும் மனவியாதி அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு மனவியாதினா குணமே ஆகாது, இந்த மாதிரி பலவித கருத்துக்களுக்கு இடையில் அதையெல்லாம் உடைக்கிற விதமாக இந்த பூத் ஒன்று அமைஞ்சிருக்கு மனநல காப்பகத்துக்குள்ளே. இன்னும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா வருங்காலத்தில் இது ஒரு பெரிய நியூஸாகவே இல்லாமல் இதுவும் நார்மல் பீப்புள் நான் போட்டுற பூத் மாதிரி இதுவும் ஒரு பூத்தாக இருந்துட்டு போடுமே அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் பத்மநாபன், இந்த மனநல காப்பகத்தில் காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் மனநலம் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த வாக்கு முதல் முறையாக வாக்களித்தது எப்படி இருக்கு என்பது தொடர்பாக கேட்கலாம். நீங்க முதல் முறையாக அந்த வாக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இந்த நீங்க வாக்களித்தது எப்படி இருக்கு பார்க்குறீங்க?
வாக்களித்தது இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்குன்னு ஓட்ட ஐடி எதுவுமே இல்லை, எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு மேம். எதுவுமே இல்லாமல் மன வளர்ச்சி இல்லாமல் இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஓட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து ஓட் போடாத ரீசன் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து லீவு கிடைக்காது அந்த டயத்தில், எலெக்ஷன் டயத்தில். அதனால் ஓட்டு போட முடியலை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போடுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேடம். இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து நல்லா எஜுகேஷன் ஃபீல்டு, ரோடுவேஸ், ஹைவேஸ் இதிலெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் வந்து ஓட்டு போட்டது மேடம். இப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டீங்க, நீங்களாவே வந்து ஓட்டு போட்டிங்களா இல்லை யாரோ எதுவும் ஹெல்ப் பண்ணாங்களா? அதாவது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா, இந்த மாதிரிலாம் ஓட்டு போடணும் அந்த மாதிரி சொல்லி? இல்லை, அந்த மாதிரி யாரும் இல்லை, எதுவும் சொல்லலை மேடம். உங்களுக்கு பிடிச்ச சின்ன எதுவோ அதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. நமக்குன்னு ஒரு மென்டாலிட்டி, எந்த இதுக்கு போட்டால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும், எஜுகேஷன், நமக்கு சோசியல் சர்வீஸில் வந்து என்விரான்மெண்ட், பொல்யூஷன் வந்து எந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஒரு மென்டாலிட்டியில் நான் நிற்கிறேன். என் மைண்டில் இருக்கிறது நான் எனக்கு பிடிச்ச ஓட்டை நம்ம செலக்ட் பண்ணி போட்டேன் மேம். எனக்கு ஹாப்பியாக இருக்குது மேடம். சார், நீங்கள் ஓட்டு போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த முதல் முறையாக இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தில் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னே ஓட்டு போட்டிருக்கேன், 5 வருடங்களுக்கு முன்னே போட்டிருக்கேன், 5-6 தடவை போட்டிருக்கேன். இருந்தாலும் இது வந்து நான் ரொம்ப பெஸ்ட் ஒன்றா எனக்கு இருக்குது. முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் வாக்களிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்த ஏற்பாடு என்பது வரவேற்கத்தக்கதாக இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் வாக்களித்தவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பத்மநாபன். சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் முதன்முறையாக வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிறுமலர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.